அப்படி இல்லை. வைகை ஆற்றுல ரிஷிகள் குளித்த இடம். அப்போ ஒரு நாரை பறவை அந்த வைகை ஆற்றுல குளிக்குது. ரிஷிகள் பேசுறத நாரை பறவை கேட்டுருது. நேராக ரிஷிகள் சொக்கநாதரை கும்புறதுக்கு வராங்க. சொக்கநாதர் கும்புற வரும்போது நாரையும் பின்னாடியே வந்து நேராக அந்த பொத்தாமரை குளத்தில் வந்து விழுந்துருது. அதுலேயே இருக்கு சதா சர்வ காலமும் சொக்கநாதருடைய நினப்பு தான் அந்த நாரைக்கு. சாப்பிடணும்னு தோண மாட்டேங்குது. எப்போ இறைவனுடைய அருள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பதிகின்றதோ அப்பொழுதே அவனுக்கு முருகனை தவிர சிவனை தவிர வேற யாரையும் நினைக்க தோணாது. அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா, என்னமோ சார் இவங்க சொல்றாங்க பிரச்சனை கவலை அதுன்னு, என்னமோ எனக்கு கோவில் போகாம இருக்க முடியல, ருத்ராட்சம் போடாம இருக்க முடியல, விபூதி வைக்காம இருக்க முடியல. காரணம் உங்க அத்தனை பேருக்குள்ளேயும் முருகப்பெருமான் இருக்கிறார். அதனாலதான் அந்த நினைப்பு. சாதாரணமாலாம் வராது. இன்னைக்கு நீங்க அத்தனை பேரும் நெத்தி நிறைய விபூதி வச்சிருக்கீங்களே, யாரு வச்சு விட்டா? நானா? நீங்களா வச்சுக்கிட்டீங்களா? யாரு வச்சு விட்டா? முருகனே வச்சு விட்டுருக்கிறார். மறந்துடக்கூடாது, முருகனே வச்சு விட்டுருக்கிறார். அப்ப அந்த நாரப்பறவைக்கு சாப்பிட தோண மாட்டேது. பசியால விரதம் இருந்து சொக்கநாதர் நினைச்சுக்கிட்டே இருக்கு. ஆலாசிய சுந்தரம் மீனாட்சி சுந்தரம், ஆலாசிய சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் சொல்லிக்கிட்டே இருக்கு. மீனாட்சி சொக்கநாதா 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 அப்படின்னு. சிவபெருமான் வந்தார், நாரைக்கு முக்தி கொடுத்தார். ஒரு சாதாரண நாரை பறவைக்கு முக்தி கொடுத்த அற்புத தலம் மதுரை. அற்புத தலம் மதுரை. அந்த நாரை பறவை சிவபெருமான்கிட்ட கேட்டது, ஐயா என்னை மாதிரி நிறையா பறவை இந்த குளத்துக்கு வரும், ஆனால் அந்த மீனெல்லாம் ஓடுறத பார்த்தா அதுக்கு ஆசை வந்துடும், மீனை சாப்பிட்டுட்டு திருப்பி அது பழையபடி போயிடும். எனக்கு முக்தி கொடுத்த இந்த அற்புதமான குளத்துல எந்த நாரையும் வந்து மீனுக்கு ஆசைப்பட்டு விழுந்துடக்கூடாது, சொக்கநாதனுக்கு ஆசைப்பட்டு வரணும். அதனால இந்த குளத்துல இனிமேல் மீன் வளரக்கூடாதுன்னு கேட்க அங்க மீனே வளர்றது கிடையாது.